நாகார்ஜுனா வந்து இப்படி யாருமே எந்த படத்துலையும் பார்த்தேன். ரட்சகன் நாகார்ஜுனா நமக்கு தெரியும். பட் ஆனால் இவ்வளோ ஸ்டைலாக, இவ்வளோ மாசாக, இவ்வளோ ரூத்லெஸ்ஸாக, இவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த அந்த தலைவரையும் தாண்டி ரசிக்கிற அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் இந்த படத்துக்கு நம்ம வந்து 150லேருந்து 180 கோடியாவது மினிமம் கலெக்ட் பண்ணுன்ற அளவுக்கு இது வந்து உண்மை. இது என்னென்னா நாகார்ஜுனா படமே அங்கே இவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுலாம் உண்மை. ஸோ அப்படிங்கும்போது 180 கோடி வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா அவருடைய அவ்வளவு மாசான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. கிட்டத்தட்ட தலைவரை நெக் டு நெக் பார்க்குற அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ரோலை எடுத்து அவர் அதை சூப்பராக நடிச்சு அவர் 7 தடவை நரேஷன் கேட்டால் சும்மா கேட்கலாமே. அந்த கதையில் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்குது. சைமன் தலைவரே அவருக்காக தான் ஓடிட்டு இருக்காரு. பட்டம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருந்து சைமனுடைய மகனை காப்பாற்றணும், சைமன் வந்து தயாளன் வந்து சைமன்கிட்ட மாட்டி கொடுத்துடக்கூடாது, பிரீத்தியும் சரி இவனையும் சரி தலைவரையும் மாட்டி கொடுத்துடக்கூடாது, அப்படி சைமனை சுற்றி தான் கதையே நடக்குது. ஸோ அப்படிங்கும்பொழுது அவ்வளோ இம்பார்ட்டண்டான கேரக்டர் எடுத்து வச்சுட்டு அது அவ்வளோ ஸ்டைலாகவும் அவ்வளோ என்ன சொல்கிறது மாசா அந்த கொல்றதா சௌபினை கொல்ற சீன்லாம் எப்பா எவ்வளோ மாசான அவ்வளோ ஸ்டைலாக ஒரு வில்லனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். சௌபினை கொல்ற சீன்லாம் ஒரு ஹீரோவாலே, அவர் ஹீரோ தான், ஒரு ஹீரோவாலே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு படத்தில். அது ஒரு வில்லன் ரோலில் எடுத்துகிட்டு ஹீரோ மாஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் வந்து பெரிய விஷயம்.